ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர் தான் வந்து போயிருக்கோம். ரமதான் வந்தாலே கண்டிப்பாக ஒரு சில பேர் முன்னாடியே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இல்லைனா இல்லை ஃபைனல் டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முன்னாடியே வாங்கிட்டோன்னா அது புது ட்ரெஸ்ஸோட ஃபீலிங் இருக்காது. லாஸ்ட்டில் வாங்கினா நம்மளுக்கு டைம் பத்தாது, ஸ்டிச்சிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும். இந்த இடையில போய் வாங்குறது தான் எங்களுக்கு எப்போவுமே. சடனாக வந்து பிளான் பண்ணி நாங்கள் வந்து கார் புக் பண்ணி கிளம்பிட்டோம். சண்டேனாலே பயங்கர க்ரௌடாக இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது தான். ஆனால் இந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து சண்டேன்றதுனாலே அவங்களுக்கு ஒர்க் இருந்தது. அவங்க ஒர்க் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்துடுறேன், நீங்கள் கார் புக் பண்ணி இப்படி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கார் புக் பண்ணி நாங்கள் 3 பேரும் மட்டும் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வர்றதுக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி அவங்க வர்றதுக்குள்ளே ஏதாச்சும் குட்டீஸ்க்கும் பசிக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் வந்து கேட்டது வேறு, இல்லை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை நான் தப்பாக சொன்னேனான்னு தெரியல. ஆனால் 2 குட்டீஸை சிங்கிளாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது கண்டிப்பாக ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நான் தப்பாக சொல்லிட்டேனான்னு தெரியல. ப்ரௌனி கொடுத்துருந்தாங்க. ப்ரௌனி அங்கே பில்லில் போட்டிருக்குன்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு குட்டீஸ்க்கு வாங்கி கொடுத்தா அவங்களால ஃபுல்லாக சாப்பிடவே முடியல. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே வந்து பேக் பண்ணி பேக்கில் வச்சாச்சு நாங்கள். அப்புறம் எனக்கு பிடிச்ச லாவா கேக் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஏன்னா அதை அப்படியே வச்சோன்னா கண்டிப்பாக அந்த சாக்லேட் வந்து லீக் ஆகும். அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து உள்ளெல்லாம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி இது தாங்க குட்டீஸ்க்கு மட்டும் கேக்குன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த என்ட்ரன்ஸில் இந்த டெட்டியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதோட வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கையே கொடுக்க மாட்டேன்னாங்க. நாங்கள் போடான்னு சொன்னால் 2 பேருமே போகல. அப்புறமா சின்னவன் மட்டும் போயிட்டு கை கொடுத்தான். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருந்தானுங்க. நான் போயிட்டு கை கொடுக்குறேன், நான் போய் ஹேண்ட் ஷேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 டைம்ஸ் அவங்க கூட ஜாலியாக வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, ஆனால் இந்த வெயிலில் அது ஒரு ஹோல் டே போட்டுட்ருக்கிறது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா. எனக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது. குரோம்பேட்டுக்கு போயிட்டு நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகிட்ருக்கோம். ஏன் இந்த மாதிரி பெரிய ஷாப்புக்கெலாம் நான் போகிறதில்ல அப்படின்னா, நம்ம என்ன தான் எடுப்போம்னு நம்மளுக்கே தெரியாது. உள்ளே போயிட்டா அப்படியே மனம் போன போக்கில் நம்மளும் போயிடுவோம். நம்ம என்ன தான் பட்ஜெட்டில் வந்து பிளான் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும். ஸோ எதை பார்த்தாலும் அழகாக இருந்தது. ஆனால் வச்சு மட்டும் அழகு பார்த்துட்டு நான் வாங்க வேண்டியது மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். அப்போவுமே வந்து பார்த்தோன்னா பில்லை பார்க்கும்போது எனக்கு தலை சுற்றிருச்சு. அது பே பண்ணும்போது தான் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் எடுக்கும்போதெல்லாம் ஜாலியாக தான் இருக்குது. பில் போடும்போது பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்ததுனால ஒரு சில பொருளையுமே வந்து பார்த்தோன்னா பில் கவுண்டர்லேயே வச்சுட்டேன் நான். லிமிட்டடாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த சுடி தான் நான் எடுத்தேன். இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்ததுனே எனக்கு இந்த கலர் வந்து பிடிச்சிருச்சு. ஸோ இந்த சுடி வந்து ஒன்று எடுத்தேன். 1300 சம்திங் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. கிளாத்துமே கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இதை வந்து எடுத்தாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நான் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் போயிட்டு என்ன தேவையோ அதை வந்து பார்த்துட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரி அது வரை வந்து ஃபைசான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். இந்த சின்னவன் வந்து எங்கேயாவது ஓடி போய் இந்த துணியில் வந்து ஒளிஞ்சிக்கிறான். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கும் ஃபைசானுக்கும் பெரிய வேலையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இவன் வீடியோ எடுக்கிற கேப்பில் அவனை பிடிச்சி அவனையும் பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ வந்து இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து எடுத்து முடிக்கிறதுக்கும் ஹஸ்பண்ட் வர்றதுக்கும் வந்து டைமிங் கரெக்டாக இருந்தது. சரி என்னோடய வேலை முடிஞ்சதுப்பா, எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதுனால சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குட்டீஸ்க்கு வந்து எடுக்கலான்னு போனேன். மெயினாக வந்து குட்டீஸ்க்கு வந்து இந்த லோயரு வீட்டில் போடுற ட்ரெஸ் தான் வந்து அதிகமாக எடுத்தேன். சின்னவருக்கு வந்து ரம்ஜானுக்கு எடுத்தாச்சு. பெரியவருக்குமே வந்து டிஷர்ட் மாதிரி தான் எடுத்திருக்கேன். அது அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்டாக இல்லை. ஸோ ஹஸ்பண்டுக்கும் ஃபைசானுக்கும் மட்டும் வந்து பார்த்தோன்னா இன்னும் ரம்ஜானுக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபைனலாக இந்த சாரீ வந்து பார்த்ததுனே எனக்கு பயங்கரமாக வந்து பிடிச்சிருச்சு. அதையும் வந்து எடுத்தாச்சு. நம்ம 500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோன்னா குரோம்பேட்டில் இந்த மாதிரி மெஹந்தி வந்து போடுவாங்களாம். இது எனக்கு தெரியாது. எவ்வளோ அப்படின்னு நான் போய் கேட்டுட்டு இருந்தேன் நான் இதை. அவங்க வேறு இந்தியா 500ன்னு மட்டும் சொன்னது தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது 500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோன்னா மெஹந்தி வந்து ஃப்ரீயாக போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போ நம்மளுக்கு தெரியாமல் வந்தது, சும்மா விடுவோமான்னு சொல்லிட்டு கையில் அழகாக வந்து டிசைன் வந்து போட்டுட்டு வந்தாச்சு.